தற்போதைய கள நிலவரங்களின்படி இஸ்ரேல் ஈரானை விட லெபனான் மீது அதிக கவனமும் தீவிரமும் காட்டி வருது அப்படின்னு பார்க்க முடியுது. இஸ்ரேலுடைய வியூகத்தில் இது ஒன்றாக இருக்கிறது. இதுக்கு பின்னாடி மிக முக்கியமான இராணுவ மற்றும் அரசியல் காரணங்கள் இருக்கின்றன அப்படின்னும் சொல்லப்படுது. அது என்னங்கிறத சுருக்கமாக பார்த்தலாம். ஈரான் இஸ்ரேலிருந்து சுமார் 1500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அங்கிருந்து ஏவப்படக்கூடிய ஏவுகணைகள் இஸ்ரேலை அடையிறதுக்கு 10 to 12 நிமிடங்கள் ஆகும். ஆனால் ஈரானுடைய ஆதரவாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடைய எல்லையிலேயே இருக்கிறாங்க. ஹிஸ்புல்லா அமைப்பை சுற்றி இருக்கவங்க அவங்க ஏவக்கூடிய ராக்கெட்டுகள் சில வினாடிகளில் இஸ்ரேலிய நகரங்களை தாக்கக்கூடிய அபாயத்தில் இருக்குது. இதனால் இஸ்ரேல் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, லெபனானை முதல்ல முடக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் வியூகங்களை வைக்கிறாங்க. இஸ்ரேல் தன்னுடைய பழைய போர்த்தந்திரமாக இருக்கக்கூடிய தாகியா கோட்பாடு, அதாவது தாகியா டாக்ட்ரின் அப்படிங்கிற இந்த கோட்பாட்டை லெபனானில் தீவிரமாக செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த தாகியா கோட்பாடு அப்படிங்கிறது இஸ்ரேல் பின்பற்றக்கூடிய ஒரு மிக கடுமையான மற்றும் சர்ச்சைக்குரிய இராணுவ வியூகம் அப்படின்னு சொல்லலாம். 2006ஆம் ஆண்டு இஸ்ரேல் லெபனான் போரின் போது உருவாக்கப்பட்டது தான் இந்த கோட்பாடு. பெய்ரூட் நகரத்தின் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தாகியா அப்படிங்கிற இடம் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய கோட்டையாக கருதப்படுது. 2006 போரின் போது அந்த பகுதியை தான் தரைமட்டமாக்கும் அளவுக்கு இஸ்ரேல் தீவிரமாக தாக்கியது. அந்த இடத்தின் பெயரிலிருந்து தான் இந்த தாகியா கோட்பாடுங்கிறதே உருவானுச்சு. இந்த கோட்பாட்டின் முக்கியமான நோக்கங்கிறது தண்டனை மற்றும் தடுத்தல். அதாவது எதிரி நாட்டு இராணுவத்தை அல்லது ஒரு குறிப்பிட்ட ஆயுத குழுவை மட்டும் தாக்காமல் அவங்களுக்கு ஆதரவளிக்கக்கூடிய ஒட்டுமொத்த பகுதிகளையுமே தாக்கி அதை அழிக்கிறது. இதன்படி ஈரான் இராணுவத்தை மட்டும் தாக்காமல் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உட்கட்டமைப்புகளையும், உதாரணத்துக்கு இப்போ வங்கிகள், பாலங்கள், கட்டடங்கள் அப்படின்னு இதையெல்லாம் அழிக்கிறது அப்படிங்கிற ஒரு மூவ் எடுத்திருக்கிறாங்க. அதே போல் ஹிஸ்புல்லாவுக்கு இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவை குறைக்கிறதுக்கு இஸ்ரேல் இந்த முயற்சியை மேற்கொள்கிறது அப்படிங்கிறதான் இஸ்ரேலுடைய வியூகத்தின் பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான காரணம். இன்னைக்கு பெய்ரூட்டினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அல்காட் அல்ஹசன் நிதி நிறுவனங்கள் மீதான தாக்குதல் இதுக்கு ஒரு சாட்சினே சொல்லலாம். இன்று மற்றும் இஸ்ரேல் லெபனானில் 500க்கும் மேற்பட்ட இடங்களை குறிவச்சு தாக்கியிருக்குது. இது ஈரானில் நடத்தப்பட்ட தாக்குதல்களை விட எண்ணிக்கையில் அதிகம். இஸ்ரேல் ஈரானுக்குள்ள தரைப்படையை அனுப்ப முடியாது. ஆனால் லெபனானோட தெற்கு பகுதிக்குள்ள இஸ்ரேலிய தரைப்படைகள் ஏற்கனவே நுழைந்து விட்டன அப்படிங்கிறதையும் நாம் இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. ஹிஸ்புல்லாவுடைய ரத்வான் சிறப்பு படையினரை அழித்து இஸ்ரேலிய எல்லையில் ஒரு பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய தீவிரமான ஒரு எண்ணம். அதை நோக்கி தான் அவங்க பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. ஈரானுடன் நேரடியாக போரிடுவதை விட ஹிஸ்புல்லா, ஹூதிகள், அதே போல் ஈராக் வழியாக போரிடுவது தான் விரும்புது இஸ்ரேல். இதனால் ஈரானுடைய இந்த கரங்களை வெட்டி எறிவதன் மூலமாக, அதாவது ஈரான் ஆதரவு பெற்ற இந்த குழுக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களை அழிக்கிறதன் மூலமாக ஈரானை தனிமைப்படுத்த முடியும் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய இன்னொரு முக்கியமான கணக்கு.